ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஸோ அடுத்த அவார்ட் வந்து யார் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் 2021 சைமா அவார்ட் வாங்கியிருக்காங்க ராக்கி மூவிக்காக. கேப்டன் மில்லர், சீதாராமம், லவர், மகான், ஜகமே தந்திரம், ஜில் ஜங் ஜக், ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரசித்து பார்த்த பல படங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அவர்களை மேடை கலைக்கிறேன். மூனின் ரெட்டோட மார்க்கெட்டிங் ஹெட் அவரையும் மேடை கலைக்கிறேன். நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஹலோ, குட் ஈவினிங் எல்லாருக்கும். இந்த இனிஷியேட்டிவ் 300 எஸ்பெஷலி டெக்னீஷியன்ஸை ரிவார்ட் பண்ணோன்ற இனிஷியேட்டிவ்க்கு வந்து மிகப்பெரிய அப்ரிஷியேஷன், ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இது. ஸோ அது கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் டெபியூ டைரக்டர் 2024க்கு எயில் பெரிய வெடி பராரி படத்துக்காக. இந்த விருதை வந்து நான் வந்து என்னுடைய பராரி படத்தில் வந்து வில்லனாக நடித்த ஜெயக்குமார் அவர் கூட வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இந்த விருது அவர் கூட வந்து, ஏன்னா அவரோட உழைப்பு இந்த படத்துக்கு வந்து பெரிய உழைப்பு, அதனால் இந்த விருதை வந்து அவர் கூட வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் சார், உங்களுக்கு கிடைச்ச அவார்ட் நீங்கள் உங்களோட மூவியில் நடித்த ஒருத்தருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் முக்கியமாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, முதல் படம் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு கதையை நான் கண்டிப்பாக பண்ணணும், இந்த கதையை தான் முதல் படமாக பண்ணணும் அப்படின்ற தாட் ஏன் சார் உங்களுக்கு வந்து? ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு சமூகத்தின் மேல் வந்து மிகப்பெரிய அக்கறை இருக்கணும். அது ஆக்சுவலாக என்னென்னா எழுத்தாளர் அருந்ததி ராய் தான் சொல்லுவாங்க. ஒரு கவிதையோ இல்லை ஒரு நாவலோ ஒரு சிறுகதையோ ஒரு படமோ அது வந்து ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து சலனத்தையும் இந்த சமூகத்தின் மேல் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து கேள்வியும் வைக்கணும். அதனால தான் இந்த படத்தை வந்து முதல் படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே சார், நீங்கள் இப்போது சொன்னதுனால கேட்குறேன், ஏதாவது ஒரு படங்கள் பார்த்தோ இல்லைனா ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு இன்சிடெண்ட் வச்சோ இந்த மாதிரி நம்ம இந்த கதை பண்ணணும்னு எங்கேயாச்சும் இருந்து ஒரு ஸ்பார்க் இன்ஸ்பயர் ஆனீங்களா? இல்லை, இந்த கதையே ஆக்சுவலாக வந்து உண்மை சம்பவம் தான். பராரி ஜிப்சிக்காக வந்து ஒரு பெரிய வந்து பயணம் பண்ணோம். ஆக்சுவலாக எங்கள் ராஜமுருகன் சார், நான் எல்லாருமே வந்து அது ஒரு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய பயணம். ஒரு ஆக்சுவலாக இந்தியா முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய பயணம். அப்படியே அந்த காரில் போய்கினே இருக்கும்போது எங்கே வேணாலும் படுப்போம், ஆக்சுவலாக எங்கே வேணாலும் இருப்போம். ஒரு நாள் வந்து ஒரு பஞ்சாப் தோழன் வந்து எங்களுக்கு வந்து கார் டிரைவராக வந்தாப்புல. அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து இட்டும் போய் சப்பாத்திலாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணும்போது அதிகாலை ஒரு 6 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து காரு வந்து பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போயிடுச்சு. பாகிஸ்தானுக்குள்ளே பார்டர் போனவுடனே எல்லோரும் வந்து திடுதுப்புன்னு அப்படியே எல்லோரும் ஏஞ்சும் பார்த்தா சுத்திரி வந்து அங்கே வந்து பாகிஸ்தான் வந்து இராணுவம் வந்து துப்பாக்கி வச்சுக்கின்னு இருந்தாங்க. அப்போ திடீர்னு கொஞ்சம் இங்கிலீஷ் தான் வந்து தடுமாறு தான் எனக்கும் தெரியும், எங்கள் இயக்குனருக்கும் தெரியும். அலெக்ஸின் அந்த தம்பி தான் ஏஞ்சி வந்து இவர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின வந்து இயக்குனர் ராஜமுருகன் சொன்னோடனே அந்த இடத்துல வந்து நான் வந்து தீவிரவாதியோ இல்லை நான் குண்டு வைக்க போனோடனே அவங்களுக்கு வந்து தெரியல. அவன் வந்து என்னை வந்து ஒரு சகா கலைஞனாக மதித்தான், எங்களை கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், எங்கள் இயக்குனர் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். பட் அந்த நொடி தான் என்னென்னா, நீங்கள் எந்த இடங்கள் எப்படி போனாலும் ஒரு மனித மாண்பு வந்து எப்போதுமே வந்து இயங்கிக்கினே இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த பராரியோட ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து எழுதினது. என்னென்னா, வடதமிழ்நாட்டினுடைய 2 பெரிய சமூகங்கள் வந்து 2 பேருமே கூலியாக இருக்காங்க. அந்த கூலிக்குள்ளே இருக்கிற ஒரு பாகுபாடு, 2 பேருமே செங்கல் சூழல் தான் வேலை செய்வாங்க, கரும்பு தோட்டத்தில் தான் வேலை செய்வாங்க. அப்படியா இருக்கும்போது நீ பெரியவன் நான் சின்னவன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இங்கேருந்து மைக்ரோட் ஆகி பெங்களூருக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து ஒரு தமிழ்னா தான் பார்ப்பாங்க. பட் அந்த தமிழ்னா பார்க்குறவங்க யாருன்னு கேட்டால் பொலிட்டிஷியன் தான் நான் சொல்லுவேன். அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்போதுமே வந்து பேரன்பு தான் கொடுப்பாங்க. அதுதான் வந்து பராதனையோட கதை. என்ன அரசியலை முன்வைக்கணுன்றது வந்து என் ஊர் என் மண்ணு தான் எனக்கு வந்து சொல்லி கொடுக்குது. என் ஊர் அந்த பராரி படத்தினுடைய அந்த போர்டு ராஜாபாளையம் வச்சுதே வந்து என்னுடைய சொந்த ஊரில் இருக்கிறது தான். என்னுடைய சொந்த ஊரில் இருந்து தான் அந்த 2 ரோடுமே பிரியும். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சமூகத்தில் வந்து அவனுடைய மண்டையில் வந்து
ட்வீட் பண்ணிட்டாங்க, இது வேறு இது வேறு, இங்கே நீ போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் அதை வந்து தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன் இந்த படத்தில். அதனால் வந்து அப்படின்னு தான் உருவாகுது. ஒவ்வொரு கதையுமே வந்து தன்னுடைய தாய்கிட்ட இருந்தும் தன்னுடைய தந்தைகிட்ட இருந்து தான் உருவாகுது. ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நிஜமாவே எங்களுக்குலாம் கேட்கும்போது ஏதோ பாகிஸ்தானுக்குள்ளே சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படியே போயிடணும் அப்படின்னு எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் சார் பற்றியும் எங்களுக்கு சாரும் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். விருது பெறப்போகிற அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். விருது கொடுத்துக்கிட்டு இருக்கிற மோனின் ரெட்ஸ் அந்த உங்களுடைய தாட்டுக்கு நன்றி. இந்த படத்தினுடைய வாய்ப்பு வந்து அண்ணன் சொன்னது தான். அவர் வந்து ஜோக்கர் படத்துக்காக அங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு வந்தாங்க. அது மூலிமா தான் வாய்ப்பு கிடச்சிது. இதனுடைய இந்த படத்தினுடைய அந்த நாங்கள் ஒரு ஃபார்மேட்டில் போனோம். நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், அதுக்காக தான் படித்தது. நாங்கள் தியேட்டர் எப்படி பண்ணுவோமோ எல்லோரும் கேதர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து தியேட்டர் எக்ஸசைஸ் இருக்கும், தியேட்டர் கேம்ஸ் இருக்கும், ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்கும், இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். அதன் பிறகு இம்ப்ரூவ் பண்ணி நிறைய டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்கிறோம். இம்ப்ரூவ் பண்ணி நாங்கள் வந்து ரிஹர்சல்லே நிறையா வந்து சீனை வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம், டைலாக் எடுத்துருக்குறோம், சேர்த்துருக்குறோம். இந்த ப்ராசஸில் தான் இந்த படமே வந்தது. அது பெரும்பாலும் எப்படி பயன்படுத்துவாங்க எனக்கு தெரியாதுக்கு முன்னாடி நாங்கள் படங்கள் நான் பண்ணது கிடையாது. நாங்கள் இப்படி தான் நாங்கள் தியேட்டர்லேருந்து வந்ததுனால இதுவும் தியேட்டர் மாதிரியே பண்ணது. இதுக்காக தனியாக ஒரு 2 பேர் ஆட்களை போட்டோம். காலையில் நான் சூளைக்கு போயிடுவேன். சூளையில் போயிட்டு கல்லை இருப்பேன், டிராக்டர் ஓட்டுவோம். காலையிலே இருந்து நாங்கள் சூளையில் வந்து ஒரு 2 லோடு கல் அடுக்குவோம். அவங்க காலையிலே இருந்து கரும்பு கொல்லிக்கு போயிடுவாங்க. நாங்கள் ஒரு பக்கம் போய்டுவோம், அவங்க ஒரு பக்கம் போவாங்க. நாங்கள் காலையில் சோள வேலை முடிச்சுட்டு சரி நம்ம ஆட்கள் அங்கே கரும்பு வெட்டின்னு இருப்பாங்க. நாங்கள் போய் பார்த்தா நிறைய பேர் ஒரு 100 பேர் கரும்பு வெட்டின்னு இருப்பாங்க. தேடுவோம், எங்கடா ஆட்களை காணோம், எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே தான் இருப்பாங்க நம்ம ஆளுங்க. நான் அவங்களும் பராரிகள் தான். அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இப்போ வேலைக்கு போயிட்டு அங்கே வேலையை முடிச்சுட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வருவாங்களே, அந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து கரும்பு வெட்டுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க சொந்த ஊர் அந்த ஊர் கிடையாது, அவங்க வெளியூர். அவங்க வெளியூர்லேருந்து அங்கே வந்துட்டு கரும்பு வெட்ட வந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு குடிசை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த குடிசிலேருந்து அவங்க கூட பழகினதுனாலேயே இவங்களுக்குன்னு கூட கத்தி, சாப்பாடு, கஞ்சி எல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் சூளைக்கு போனால் நாங்கள் சூளையில் வேலை செய்கிற ஆட்கள் வந்து எனக்காக அந்த ட்ரெஸ்ஸு, அந்த சூளையில் வேலை செய்கிற எல்லா பொருட்களும் அவங்க கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அவங்க சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இப்படி ஒரு 2 மாதம் நாங்கள் அப்படியே ப்ராசஸ் சூப்பராக போயிட்டு அதன் பிறகு தான் ஷூட் போனோம். நாங்கள் இந்த வாய்ப்பை வழங்கிய படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு நன்றி. இது வரைக்கும் நான் நன்றியே சொன்னது கிடையாது. அண்ணன் தானே நான் எந்த மேடையிலுமே சொன்னது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நன்றி சொல்கிறேன் அண்ணனுக்கு. மோனின் ரெட்ஸ் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து இன்னும் பெருசாக பண்ணணும். இதுவும் ரொம்ப பெருசு தான். இதே ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ட்ராமா பண்ணியிருக்கிறேன். அரங்கம் ஃபுல்லாக ரொம்ப நிறைஞ்சு ஒரு பெரிய ப்ளே ஒன்று, இரணியன் நல்லது இணையற்ற வீரன் சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணியிருக்கிறோம். இதை 2வது இங்கே நிற்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி.